பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பத்தூர் மளிகை கடைகளில் நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் உணவுப் பொருள் தரம் பரிசோதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள கடைகளில் நடமாடும் உணவு பாதுகாப்பு வாகனம் மூலம் உணவுப் பொருட்கள் தரம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. உணவு பாதுகாப்பு மருந்து நிர்வாகத்துறை சார்பில் மதுரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் இந்த உணவுப் பொருட்கள் தரம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் தியாகராஜன் மற்றும் உணவு பகுப்பாய்வு இளநிலை ஆய்வாளர் சிவா ஆகியோர் அடங்கிய குழுவினர் பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, மதுரை ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள மளிகை கடைகளில் உள்ள உணவுப் பொருட்களை பரிசோதனைக்கு எடுத்து வந்து நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனத்தில் உள்ள ஆய்வகத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பொங்கல் பண்டிகை வருவதை ஒட்டி விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள வெல்லம், பருப்பு, மளிகை பொருட்கள் மற்றும் குழந்தைகள் விரும்பி உண்ணும் தின்பண்டங்கள் உள்ளிட்டவையும் பரிசோதனை செய்தனர். எண்ணெய் கடைகளில் விற்கப்பட்டு வந்த எண்ணெய்களின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தனர். சில பொருட்களின் தரம் குறைந்து இருப்பதை பரிசோதனை மூலம் அறிந்த அதிகாரிகள் அதனை விற்பனை செய்து வந்த கடையின் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துச் சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பத்தூர் மளிகை கடைகளில் நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் உணவுப் பொருள் தரம் பரிசோதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள கடைகளில் நடமாடும் உணவு பாதுகாப்பு வாகனம் மூலம் உணவுப் பொருட்கள் தரம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. உணவு பாதுகாப்பு மருந்து நிர்வாகத்துறை சார்பில் மதுரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் இந்த உணவுப் பொருட்கள் தரம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் தியாகராஜன் மற்றும் உணவு பகுப்பாய்வு இளநிலை ஆய்வாளர் சிவா ஆகியோர் அடங்கிய குழுவினர் பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, மதுரை ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள மளிகை கடைகளில் உள்ள உணவுப் பொருட்களை பரிசோதனைக்கு எடுத்து வந்து நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனத்தில் உள்ள ஆய்வகத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பொங்கல் பண்டிகை வருவதை ஒட்டி விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள வெல்லம், பருப்பு, மளிகை பொருட்கள் மற்றும் குழந்தைகள் விரும்பி உண்ணும் தின்பண்டங்கள் உள்ளிட்டவையும் பரிசோதனை செய்தனர். எண்ணெய் கடைகளில் விற்கப்பட்டு வந்த எண்ணெய்களின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தனர். சில பொருட்களின் தரம் குறைந்து இருப்பதை பரிசோதனை மூலம் அறிந்த அதிகாரிகள் அதனை விற்பனை செய்து வந்த கடையின் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துச் சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பத்தூர் மளிகை கடைகளில் நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் உணவுப் பொருள் தரம் பரிசோதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் உள்ள கடைகளில் நடமாடும் உணவு பாதுகாப்பு வாகனம் மூலம் உணவுப் பொருட்கள் தரம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. உணவு பாதுகாப்பு மருந்து நிர்வாகத்துறை சார்பில் மதுரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் இந்த உணவுப் பொருட்கள் தரம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் தியாகராஜன் மற்றும் உணவு பகுப்பாய்வு இளநிலை ஆய்வாளர் சிவா ஆகியோர் அடங்கிய குழுவினர் பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, மதுரை ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள மளிகை கடைகளில் உள்ள உணவுப் பொருட்களை பரிசோதனைக்கு எடுத்து வந்து நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனத்தில் உள்ள ஆய்வகத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது.